சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரோகிணியை பார்க்கறதுக்காக அவள் ஃப்ரெண்டு வித்யா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, வாம்மா நீயாவது இப்போ வந்தி, எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சிட்டாங்க, நீயும் அவகிட்ட பேசுறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. உடனே வித்யா பார்த்தீங்கன்னா, நான் ஏன் ஆன்ட்டி அவளை ஒதுக்கி வைக்க போகிறேன், எனக்கு அவன் மேலே எந்த கோவமும் இல்லை, அவள் பேசினான்னா நானும் பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. குளிச்சுட்டு இருக்கா, இப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போகிற விஷயத்த பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட சொல்கிறாங்க. என்னது துபாய்க்கு போகிறாளா அப்படின்னு சொல்லி அவளை அதிர்ச்சியாக கேட்குறா. ஆமாம்மா, அவள் துபாய்க்கு போகிறேன்றா, அங்கே போய் வேலை செய்ய போகிறேன்றா, எங்கள் 2 பேரையும் திரும்பவும் ஊருக்கே போக சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கிறிஷோட படிப்புன்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க. அவனை ஊர்லேயே ஏதாவது ஸ்கூலில் சேர்த்து விட சொல்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ அவகிட்ட கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோகிணி வராங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் அவகிட்ட சொல்லி நீ ஏமா புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித்யா உடனே, என்னடி அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையா, துபாய்க்கா போகிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டி, நான் இந்த ஊரை விட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, இப்போ நீ ஊருக்குலாம் போனோன்னா அங்கே போய் உனக்கு செலவுக்கு காசுலாம் வேணுமே, நிறைய செலவு இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு மனோஜ் 5 லட்சம் தரணும், அதை கேட்டிருக்கேன், அது கொடுத்தாங்கன்னா டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் ஊரை விட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. எதுடி அந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது நீ செலவு பண்ண காசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டி, அந்த காசு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் உங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சால் உடனே காசை கொடுத்து உன்னை கட் பண்ணி விட தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நான் மனோஜ் கிட்டலாம் சொல்லிட்டேன், ஆனால் இன்னும் அவன் காசு கொடுக்காம இழுத்து அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே வித்யா பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா, கோச்சிக்க மாட்டல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ இவ்வளவும் பண்ணது அவன் கூட வாழ தானடி, உன்னால் அவனை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணி உடனே ரொம்ப ஃபீலிங் ஆகிடுறாங்க. என்னால் மறக்க முடியாது, நான் எங்கே போனாலும் அவனை தான் நினச்சிட்டு இருப்பேன், நான் இவ்வளோ பொய் சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவனுக்காக தான், ஆனால் அவன் என்னோட வார்த்தையை கேட்டு அவன் என் கூட வந்து வாழ மாட்டான், அவங்க அம்மா விட்டு அவன் வரவும் மாட்டான், அவங்கள மீறி வரவும் மாட்டான், போராடி போராடி எனக்கு ரொம்பவே டயர்டாகிடுச்சுடி, இதுக்கு மேலே என்கிட்ட பேசுறதுக்கு கூட தெம்பு இல்லை, நாங்கள் 2 பேரும் பிரியறது தான் அவனுக்கும் நல்லது எனக்கும் நல்லது, அவனாவது அவன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம், இதுக்கு முன்னாடி எங்களை ஊரில் விட்டுட்டு மெட்ராஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்தா, இப்போ எங்களை விட்டுட்டு துபாய்க்கே போகிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித்யா பார்த்தீங்கன்னா, நீ ஆரம்பத்தில் துபாயில் இருக்காங்க எல்லாரும், துபாயில் வேலை செஞ்சு சொந்தக்காரங்க துபாயில் இருக்காங்கன்னு பொய் சொல்லி கடைசியில் நீ அங்கேயே போகிற மாதிரி ஆயிடுச்சு பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி குத்தி காட்டுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி, நான் சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அது நம்மளுக்கே வந்து முடியுது பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்டி, நான் பண்ண தப்புக்கெலாம் தான் இப்போ நான் அனுபவிச்சுட்ருக்கேன், ஆனால் இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பற்றியும் யோசிக்க முடியல, என் பையனோட கிறிஷ் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், நான் பொய் சொல்லி என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றிக்க பார்த்தனே கண்டி கிறிஷை பற்றி நான் யோசிக்காமல் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் கிறிஷுக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும் தான் வாழ போகிறேன், இதுக்கப்புறம் நான் மனோஜ் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. வித்யா, சரி அழுவாதடி, அங்கே போய் என்னடி பண்ணுவேன்ற மாதிரி கேட்குறாங்க. அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா, அதனால் அங்கே போயிட்டு ஒரு 3 மாதம் வேலை சேர்ந்துட்டு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கொடுத்துருவாங்களாம், அதனால் நான் அதை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நீ துபாய்க்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா மாப்பிள்ளை வேறு கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு உங்களை பற்றியும் கிறிஷை பற்றியும் மட்டும்தான் நான் கவலை, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் தான் என்னோடய உலகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவை காமிக்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா அவங்க சங்க உறுப்பினருங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தா காசு கட்டியாச்சு, இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி, இதே மாதிரி மாதம் மாதம் கரெக்டாக கட்டிட்டா நம்ம சங்கத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு 10 பேரோட பசங்களுக்கு நாமளே ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம், அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு 5 கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா 4 கிராமில் நம்ம கோல்டு வாங்கி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் மீனா, நல்ல ஐடியா, இதெல்லாம் நம்ம உடனே பண்ண முடியுமா, இல்லை அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. இல்லைக்கா, நம்ம உடனே பண்ணிடலாம், நல்ல விஷயத்த உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயம் சிந்தாமணி வந்து பார்த்திங்கன்னா, இந்தா சந்தா காசு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட டேபிளில் தூக்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு சந்தா காசு கட்ட தெரியாதா, இப்போ என்ன புதுசாக மெசேஜ்லாம் அனுப்பிச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. அங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா, சந்தா காசு கட்டுறதுக்காக எல்லாருக்கும் அனுப்புகிற மெசேஜ் தான், நார்மலாக தான் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே யாரோ கல்யாணத்துக்கு 4 கிராம் கோல்டுலாம் தரேன்னு சொன்னாங்களே, யார், என் பொண்ணை கூப்பிட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சவங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. உடனே அங்கே மீனா கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சந்தா விஷயத்தை மட்டும் பேசுங்க, பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி
சிந்தாமணி நோஸ் கட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, காற்று எப்பவும் ஒரே பக்கம் அடிக்காது, எங்களுக்கும் நேரம் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை கிண்டல் பண்ணுற மாதிரி, அங்கே இப்போ தான் புதுசாக ஒரு ஃபேன் மாட்டியிருக்கு, அங்கே போய் நில்லுங்க, காற்று நம்ம பக்கம் அடிக்காது, காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அங்கே தான் நம்ம போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வர வர எல்லாருக்கும் வாய் அதிகமாகிடுச்சு, பயம் விட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க டேபிளுக்கு போகிறதுக்காக உட்காரத்துக்காக போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கிட்ட வேலை செய்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, அக்கா அக்கா ஒரு குட் நியூஸ், நான் ஒரு பெரிய ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்ன ஆர்டர்ரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்களாக்கா, அதுக்கு வந்து ஃபுல்லாக பூ டெக்கரேஷன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா இங்கே கூட்டு வந்த, நீ வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியதானே அக்கா, அவர் உடனே பார்க்கணுன்னாங்க, அதனால தான் கூட்டு வந்துட்டேன், இப்போ வந்துருவார் அப்படின்றாங்க. சரி பூ கூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அவங்களோட சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட மேனேஜர் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு. அவங்க கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக 3 ஃப்ளோருக்கும் டெக்கரேஷன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் எவ்வளோ காசு ஆகும், எனக்கு கொட்டேஷன் அனுப்புங்கன்ற மாதிரி இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக பேசுகிறாரு. ஆனால் சிந்தாமணிக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை ஒன்லி தமிழ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா உங்களால் இந்த வேலையை கரெக்டாக பண்ண முடியாது, நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்புறாரு. அந்த சமயம் மீனா பார்த்தீங்கன்னா, சார் சார் 1 மினிட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நார்மலாக இங்கிலீஷில் வந்து நார்மல் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றது எனக்கு புரியுது, உங்களோட விஷயங்களை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நான் இங்கிலீஷ் பேசுவேன், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இங்கிலீஷ், ஐ லைக் யுவர் ஆனஸ்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. உங்களோட கம்பெனியோட 3 ஃப்ளோர் டெக்கரேஷனுமே நானே பண்ணித்தரேன், நான் நிறைய மேரேஜ் ஈவெண்ட் பர்த்டே ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட 3 ஃப்ளோருக்குமே எப்படிலாம் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. மல்லிப்பூ ரோஜா வச்சு பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மல்லிப்பூ பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கதம்பம் பூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா அவருக்கும் பிடிச்சிருக்கு. மீனா இதெல்லாம் ஒரு நார்மலான இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் கொடுங்க, நான் கொட்டேஷன் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அவரும் நம்பர் கொடுக்குறாரு. மீனாவும் அவங்களோட கார்டை கொடுக்குறாங்க. இதை என்னோட கார்டை எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நான் சொல்கிறேன், நான் பேசிட்டு சொல்கிறேன் ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மீனாவோட சங்க உறுப்பினர் அந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீனாவை ரொம்பவே பாராட்டுறாங்க. சூப்பர் மீனா, நீ எவ்வளோ நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட, நீ ரொம்ப சூப்பராகவே இங்கிலீஷ் பேசுன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சேரும், அவர் தான் என்ன இங்கிலீஷ் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு மீனா ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் இதை பார்க்குற சிந்தாமணிக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. விடுகதை: சிவப்பான பெட்டிக்குள் கருகமணி முத்துக்கள், அது என்ன? அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. முத்துக்கிட்ட கொடுத்துட்டு இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மீனா ஸ்வீட்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. நம்ம மேலே ஒரு ரூம் கட்டணும்னு சொன்னோம்ல, அது நடக்க போகுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, எங்கே மீனா இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற காசுலாம் இஎம்ஐ கட்டவே சரியாக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி காசு வருங்க, காசு வரப்போகுது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. எப்படி மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சிந்தாமணி அந்த கார்ப்பரேட் ஆள் பார்க்க வந்ததையும் அந்த கம்பெனியில் நடந்த பூ டெக்கரேஷனுக்காக சிந்தாமணி கிட்ட பேசின விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மீனா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவர் பேசுறது சிந்தாமணிக்கு புரியல, சிந்தாமணி பேசுறது அவருக்கு புரியல. ஒரு கட்டத்தில் அவர் கோச்சிட்டு எனக்கு நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஏஞ்சி போயிட்டாருங்க. அந்த இடத்துல நான் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. நான் இங்கிலீஷ்லேயே பேசினேன், நான் சொன்ன இங்கிலீஷ் அவருக்கு நல்லாவே புரிஞ்சுது, அதனால் அந்த ஆர்டரை எனக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் மீனா, இங்கிலீஷ்லேயே பேசி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்க, இது கண்டி ஸ்வேதாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இப்போ தான் புரியுது மீனா, படிப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு பொண்ணு படித்தா அவளுக்கு மட்டும் இல்லை, அவளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதுன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவும் ஆமாங்க, ஆனால் இந்த ஆர்டர் மட்டும் நம்ம சரியாக பண்ணி முடிச்சிட்டோம்னா கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம மேலே ரூம் கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய ஆர்டருங்க, நல்லா பண்ணிடுவேனான்னு கொஞ்சம் பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீ பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. ஆனால் என்ன, நீ இங்கிலீஷில் பேசினதை தான் என்னால் பார்க்க முடியாமல் போச்சு, எனக்காக ஒரு வாட்டி பேசி காட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. முத்து பேசு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விடுகதையின் விடை: பப்பாளி விதைகள்.